வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டபுள் லேயர்டு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ, எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பு தான் அப்படின்றது கிடையாது. ஒரு கிளாஸ் எடுத்திங்கனாலும் அதில் 1.5 கப் அப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ 1.5 கப்பு மைதா, 1 கப்பு பவுடர்டு சுகர் மிக்சிலே போட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒயிட் சுகரையே கிரானுலேட்டட் ஒயிட் சுகரையே மிக்சியில் போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் ஒரு 1/2 கப், தயிர் கெட்டி தயிர் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. பால் காய வச்சு சூடாறின பால் ஒரு 1/2 கப்பு. இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம் எசன்ஸ் எடுத்திருக்கேன், ஆல்மண்ட் எசன்ஸ், பாதாம் எசன்ஸு. இதில் 2 ஃப்ளேவரும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான். எசன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். நம்ம பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை துருவி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஜல்லடையை போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவை ஆட் பண்ணிடலாம். பவுடர்டு சுகர், நான்ஸ்டிக் கடாய் இல்லைனா அலுமினியம் கடாய், திக்காக இருக்கிற அலுமினியம் கடாய் இல்லைனா ப்ரெஷர் குக்கர் ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. ஸ்டீல் பிளேட் ஸ்டாண்ட் போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜென்ரலாக வைக்கிறது. ஸோ நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்து போட்டு அதையும் ஜெரிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக கிடைக்கும். மாவு ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இது நல்லா ட்ரையாக இருக்கும் போது ட்ரை பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலரிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர், நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய். ஸோ இப்போ இது லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக பண்ணாமல் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ இன்னும் நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் நமக்கு கேக்குக்கு. இப்போது நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா வெட் ஐட்டம், ட்ரை ஐட்டம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி, கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி, ரொம்ப ஊற்ற வேண்டாம். இந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த பேட்டரை 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்குவோம். போர்ஷனில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கேரட்டை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது அடுத்த போர்ஷனில் நம்ம பிரித்து வச்சுருக்க அடுத்த போர்ஷனில் பீட்ரூட் துருவலை ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. இதில்
ஸோ இப்போ நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ, நான் 6 இன்ச்சு டயா வந்து பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். ஸோ கேக் பேக் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு பட்டர் ஷீட்டில் வந்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம பீட்ரூட் எடுத்து விடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை போட்டாச்சு. இப்போ வந்து 2 வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் கேரட் வந்து நம்ம விட்டுடலாம், கேரட் மிக்சரை. இப்போ மேலே டாப்பிங்காக வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் மட்டும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, கேஷ்நட் மட்டும். இது ஆப்ஷனல் தான், நம்ம என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அவ்வளோதாங்க, இது டெக்கரேஷன் முடிஞ்சாச்சு. நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணது ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டின்னை வந்து இதில் வச்சிடலாம். இதுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மறுபடியும் இதை லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 45 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 45 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ண கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஆகட்டும். இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறின உடனே பாருங்கள், அதுவாகவே பிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ இதை டைட்டாக பிடிச்சி இப்படி கவுத்து விட்டுடலாம். லைட்டாக அப்படி டேப் பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும் அப்படியே மேலே. நம்மளுடைய டபுள் லேயர்டு வெஜிடபிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி கேக் பண்ணலான்றதை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். சுவையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கேரட், பீட்ரூட் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி கேக் விதமாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த கேக்குன்றதுனால பசங்க சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.